New era of a real, secular, social justice starts now. சரித்தே நல்ல சவனா கிளம்பி போ. சென்னை கொளத்தூர் செந்தில் நகர் பகுதியில் இரவில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட மின்வெட்டால் அவதியுற்ற மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கரண்ட் போச்சுனா ஒரு விஷயம், கரண்ட் போலனா ஒரு விஷயம். யாரா இந்த கீஞ்ச மூலம்? இது என்ன நடக்குது எனக்கே புரியல. பதறு ஆட்சி மாறிச்சுதான் பரவாயில்ல புரியுது. ஆட்சி மாறி போச்சு. ஐயா பைத்தியங்க. ஆனா தளபதி வந்துட்டாரு. அவரு வந்ததுக்கு என்ன? டேய் நீங்க பெரிய ஆளுங்கடா. கேப்பாருங்கடா நீங்க. இப்படி கரண்ட் டெய்லி இப்படி பண்ணுவாங்களா? அண்ணா 2 மணி நேரமா கரண்ட் இல்ல. டிஎம்கே தான் காரணம். ப்ரோ இப்ப கவர்மெண்ட் நீங்க தானே. ஆனா ஹாபிட்டா போயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில? என்ன பண்றாங்க லைஃப்ல? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர. கரண்ட புடுங்கிறது எல்லாமே பண்றாங்க. எல்லாமே பண்றீங்க. என்ன பண்றீங்க? என்ன டெய்லி கரண்ட் பிடிக்கு என்ன குழந்தைய சாவடிப்பீங்களா? மூல கோளாறு உள்ளவ லூசு போயா. வாங்க தைரியம் தான் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு அசால்ட்டா தற்கூரி ஆகிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டீரா? டேய் என்னத்தல டிவிக்கேனா இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க? வீட்டு வாசல்ல விசில் கோலம் போட்டு வாயில விசில் வச்சா நீங்க கரண்ட் வந்துரும். இந்த பிபி காசு இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. அடிக்கடி மின்வெட்டா? வெல்கம் டு விஜய் சர்க்கார். என்ன மணிக்கணக்கா கரண்ட் போக தொடங்கி வச்சு அரசாங்கத்தோட வேலை சம்மர்ல அதிகமா தேவைப்படும் மின்சாரத்துக்கு உரிய வழி செய்யறதுதான். பெரிய தொழிற்சாலைகளுக்கு கட்டுப்பாடு விதிச்சு மக்களுக்கு மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் அரசுடைய வேலை. ஆனா புது அரசு பெரிய முதலாளிகளுக்கு கரண்டா கொடுத்து நமக்கு கட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த மாற்றம். சுத்தமா ஆள் இல்ல. எனவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ஃப்ரீ கரண்ட் எங்களுக்கு தேவையில்ல. நாங்க காசு கொடுத்தே கரண்ட் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் ஒழுங்கா விட்டா போதும். தொடர்ந்தோட 3ஆம் நாள் 11 மணிக்கு போகுது, 3 மணிக்கு தான் வருது. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. நீ பாருங்க வீட்டுல சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்க எவ்வளவு தரமா கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு சொல்றோம், உங்க ஃப்ரீ கரண்ட் வேணாம், காசு வாங்கிக்கோங்க. எங்களுக்கு கரண்ட் ஒழுங்கா கொடுத்தா போதும். வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப சொல்லானே. என்ன வியாதி உனக்கு? இன்னைக்கு கரண்ட் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு, இல்லனா ஒரு இன்வெர்டர் கொடுப்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க. ஆனா திருந்த மாட்டீங்க. மிக அற்புதமான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, எவ்வளவு அடுத்தாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு திரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு. நைட் பூரா பார்க் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? ஒரு 9 வயசு பொண்ணு 5வது படிக்கிற ஒரு குழந்தைய கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில ஒரு குளத்துக்கரையில. முதலமைச்சர் விஜய் எங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. டிவிக்கு ஏதாவது காரணம் அப்படின்னு. ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. டிவிக்கு ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள எது நடந்தாலும் டிவிக்கே தான். ஏண்டா ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. அது நடந்தாலும் டிவிக்கே தான், இது நடந்தாலும் டிவிக்கே தான் சொல்லி இந்த ஆட்சியை வந்து தாக்குறவங்க தாக்கிட்டே தான் இருக்காங்க. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுங்க.
பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அப்படின்னு சொன்னீங்க சாரு. உங்க வீட்டு பொண்ண ஒருத்தவன் கொல்றதா ஒரு 4 பேர் வீடியோ எடுத்து போடுறத டிவிக்கு ஏதாவது இதுக்கு காரணம் அப்படின்னு. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. திமுக ஆட்சியில் நடந்தப்ப நான் வந்தா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்ன விஜய் எங்க போனார்? அவரு தூங்கிட்டு இருக்காரா? பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல, அதுதான் பிரச்சனை. கண்ணாடி சார் அது. நேத்து குழந்தை காணாம போயிருக்கு. இதுவே ஒரு முதலமைச்சர் வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருந்தா இவ்வளவு சுலபம் தேடி இருப்பீங்களா? நீங்க இன்னொரு ஒரு 500 போலீஸ் வரைக்கும் தேடி இருக்க மாட்டீங்க. மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. மானம் கெட்ட போயில. நேத்தே நீங்க ஒரு 4 படம் அமைச்சு தீவிரமா தேடி இருந்தா அந்த பொண்ணை இன்னைக்கு உயிரோட மீட்டு கண்டுபிடிச்சிருக்கான். மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? இன்னைக்கு அந்த குடும்பமே கதவை எழுதிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்துல ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ போல. இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு, அது கூட இன்னும் அவரு சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. அமைச்சர் போகல, எல்லாம் எங்க போனீங்க? படி தூங்குறீங்களா? பதில் சொல்லுங்க சிஎம் சார். ஏப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க? இவனுங்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவனுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் விழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். முன்னாடி இருந்த சட்டம் எல்லாம் சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, சோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து மதுரையில கொலை, கொள்ள, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷன் எடுக்கிறேன், கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. சூலூர் தொகுதியில 34,000 சில்லற ஓட்டு வாங்கி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க எங்க பொதுமக்கள். தமிழ்நாடு சார்பு என்ன தண்டனை கொடுக்கணும் சிஎம் சார்? சிஎம் சார் சொல்லுங்க, யாரு இதுக்கு என்ன பொறுப்பு? நீங்க ஏத்துக்குங்க, பொறுப்பேத்துக்குங்க. அவனை கொண்டு மட்டும் தான் குழந்தைய வாங்கலாம்னு நான் பொதுமக்கள் சார்பா நாங்க நிக்கிறோம். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது வரைக்கும் யாருக்கு தான் நீங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிறீங்க? எந்த குழந்தைக்கு, எந்த பொதுமக்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க என்ன இப்ப சரி அப்புறம் குழந்தை ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு, நீங்க ஏதாச்சும் கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? இல்லையா இதுக்கு ஏதாச்சும் பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? நீ செவுத்துல போய் முட்டிட்டு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். எதிர்கட்சிகள் தவறா பிரச்சாரம் பண்றாங்க. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இந்த அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டில இருந்து போட்டிருக்காங்கன்னு ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரமேஷ் என்கிற நபரு ஸ்ரீரங்கத்துல கேண்டிடேட்டா நிப்பாட்ட வச்சு எம்எல்ஏவை ஜெயிச்சாரு. ரமேஷ் ஸ்ரீரங்கம் தான் சொந்த ஊரா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிடையாது. ரமேஷனுடைய சொந்த ஊர் சென்னை பக்கத்துல உள்ள மறைமலை நகர். மறைமலை நகர்ல உள்ள ஒருத்தனை கூண்டு போய் எதுக்கு ஸ்ரீரங்கத்துல கேண்டிடேட்டா போடணும்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. ஏன் ஸ்ரீரங்கத்துல இருந்து யாருமே உங்களுக்கு கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணவே இல்லையா? ஏன்னாக்கா இவர் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். ஸ்ரீரங்கத்துல பார்ப்பனர்கள் நெருக்கமாக வாழக்கூடிய ஏரியா. அதனால இங்க உள்ள ஒருத்தனை பிடிச்சு கொண்டு போய் பார்ப்பனர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல கேண்டிடேட்டா போடுறாங்க. நம்ம தலைவரா இப்ப எல்லா ஏரியாவிலுமே சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அந்த தொகுதியில எந்த சமூகம் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள கேண்டிடேட்டா போடுறது. ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? சரி தெரியலன்னு கூட வச்சுப்போம். இப்ப தெரிஞ்சிருச்சுல, இப்ப மாத்தி கொடுங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. வன்னியரசன் வந்திருக்காரு, வன்னியரசன் கிட்ட தூக்கி அந்த பொறுப்பை கொடுங்க, அறநிலைத்துறை தூக்கி கொடுங்க. ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாத்தலாம்ல. இப்ப தெரிஞ்சும் மாத்த மாட்டோம்னாக்கா அப்ப திட்டமிட்டு இவர்கள் பார்ப்பனர்கள் கையில் அறநிலையை தூக்கி கொடுக்கிற RSS அஜெண்டாவை 100 வருஷமாக நடக்கல. தாவேக்காவை பின்னாடி இருந்து RSS உட்கார வச்சுக்கிட்டு அறநிலைத்துறை தூக்கி கபலீகரம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இப்ப இன்னையிலிருந்து அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்ல யாருமே எந்த இடத்துலயும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பாத்துருப்பீங்க.
தாம்பரம் முடிச்சூர் சாலையில் உள்ள பழக்கடையில் பல்லாவரம் தாவெக்க எம்எல்ஏ காமாட்சியின் பிஏ என கூறி பழக்கடையில் பொருட்களை எப்படி வெளியே வைத்து வியாபாரம் செய்வாய் என மிரட்டல் விடுத்த அருண் விஜய் என்பவரை கடையின் உரிமையாளர் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த நபர் எம்எல்ஏ காமாட்சியின் கணவரின் உதவியாளர் என்பது தெரியவந்தது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.